வைக்கும் நடிகர் இயக்குனர் சிங்கம்புலி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? 9 மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ் சினிமாவில் நடக்குமா? அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு 11-12 தான் நடக்கும். இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுகிறோம்னா நான் 5 வரி பேசுவேன், 10 வரி பேசுவேன், 5 வரி பேசுவேன், 20 வரி கூட பேசுவேன். ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசணுங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம். இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோடய மாமா. பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டர் கமலா தேட்டர் வரைக்கும் வந்துருச்சு. வாழ்த்துக்கள் மாமா. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா நாங்கள் இப்போ எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர், ராஜபாளையம் பக்கத்தில். அங்கே எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்திலே நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியாக மழையெல்லாம் பெய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க தாத்தா அவங்க அப்பாவோட சேத்தூரில் இருந்தார். அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர். எங்கள் அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர். எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவரு. எங்கள் சித்தப்பா எலக்ட்ரிஷியனு. எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன். நாங்கள் ஒரு 4 பஸ் வச்சுருந்தோம். அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம். டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு. அதனால் அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம். ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன். இந்த 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டரு, 20 ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார். நீங்கள் காசே இல்லாமல் கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம். ஒரு பெட் இருக்கும், படுத்துக்கலாம், எப்போ வேணாலும் மருந்து விடுவார், எப்போ வேணாலும் சார் விடுவார், எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார். அவர் கோயிலுக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. அவர் கோயிலுக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. சாமியை பற்றி பேசின சரித்திரமே கிடையாது. அப்பா, அம்மா, பாரதியார், வள்ளுவர், அவ்வளோதான். கம்பர். அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா காமிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன். இப்போ கீழே வச்சுருக்க தண்ணி எடுத்து அவர் 1 மடக்கு குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரேன். ஏசிலேயே கொண்டு போய் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னா 4 லட்ச ரூபா தரேன். எதுவுமே சரி, ஒரு சாதாரண மனிதனை மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது. இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையெல்லாம் வரதில்லை. அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி அவரோட தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு, இது சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நேற்றே தயிர்ச்சோறு புளிச்சோறு கட்டி வந்துருவார்னு நினைக்கிறேன். எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார், இனிமேலும் சாப்பிட மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க, காய் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிறார், அதுக்கப்புறம் யார்ட்டையாக கொடுத்துருவார். 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு. நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன். என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணிடுவோம் மாமா. எவ்வளோ செலவாகும் அப்படின்னாரு. இவ்வளோ ஆகும் அப்படின்னா சரி மாமா பண்ணிடலாம். அங்கேயில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார். மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா, இப்படி இருக்குன்னு 4 வருஷமாக பேசுகிறோம். இல்லை மாப்பிள்ள, அது வந்து கண்ணை பார்க்குது, காதை பார்க்குது, மூக்கை பார்க்குது, காலை பார்க்குறாங்க, அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன், ஆனால் மூஞ்சியை பார்க்கல மாப்பிள்ள. மாமா ரொம்ப குழப்பறீங்க மாமானே.
அப்படியே போச்சு போச்சு போச்சு. எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே, மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பிள்ளை கரெக்ட் பண்ணி டாக்டர் களிமண் தண்டிடுவாங்க. ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது. மாமா வச்சு மாமா வந்து படம் எடுக்கிறேங்கனாரு, நான் எடுக்கலை. ஆனால் ஏன் எடுக்கலைன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாதனால நான் எடுக்கலை. ஆனால் அஜயன் பாலாவை சந்திக்கும்போது அஜயன் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு, அதை தான் எடுக்கிறாரு. அப்போ என் மாமா மேலே எனக்கு கோபம் வருமாறு மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க, செலியன், ராஜா சார், ஸ்ரீகர் பிரசாத் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேசிச்சுன்னா இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர், ரொம்ப அதிகமாக நேசிப்பார். நான் அவரை பார்த்தேன்னா, மாமா மண்டவலிக்கு என்ன மருந்து கொடுக்குறைய, கை கால் வலுப்புக்கு என்ன செய்கிறது, தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யலாம், தண்ணி அடிக்காமல் இருக்கா என்ன செய்கிறது, அப்படி இப்படிலாம் நம்ம கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த் இருக்கும், இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க, இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க, இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, எவ்வளோ நேரங்க 1 மணி நேரமாக ஒரு ஆள் கூட பேசுவீங்க, யார் கூட பேசுவீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுவார். நைட்டு 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சா 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பேசுவார். நிறையா பேசுவோம். மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் போது அப்படின்னு சொல்லிட்டு காதர் பச்சா முத்துராமலிங்கங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னு, எப்போ மாப்பிள்ள வரணும்னா 5 மணிக்கு வாங்க மாமா காலையில், நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்னு, கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குன்னு 5:30 வந்துட்டார். என்ன மாளிகை மதியானம் தான் எடுத்தாங்க, ஒரு 1:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. மாப்பிள்ளை 5 மணிலேருந்து வந்துருக்கேன்னு, மாமா சாப்பிடுங்க மாமான்னு. அப்புறமேல் டப்புன்னு போய் காருக்குள்ளே உட்காந்து அதை ஒரு டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டார். நீங்கள் சாப்பிடலையா மாப்பிள்ளைன்னு மாமாவை கூப்பிட்டு போனேன். போனோடனே அதில் தோசை ஊற்றிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, லைவாக தோசை ஊற்றுறது, லைவாக இட்லி ஊற்றுறது, லைவாக பூரியை போடுறது, சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன மாமா சின்ன தோசையாக இருக்கும், சினிமாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும். பெரிய இட்லியை போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்கணும். ஏன்னா பெரிய இட்லியை பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாதான், அதனால் சின்ன இட்லியை போய் சின்ன தோசையை போட்டான்னா பெரிய ஆள் தான் சின்ன தோசையை போடுவான். மனுஷன் பெருசாக சினிமாவில் பெருசாகிறேன்னா அவன் கேரியர் திறந்து பண்ணால் இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும். ஏன்னா அவர் கடிக்க மாட்டார், ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது, வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போனோடனே தோசை ஊற்றிருந்தாங்க, ஒரு தோசை ஊற்றுங்கண்ணே, தோசை ஊற்றுனாங்க. அப்புறம் இன்னொரு லைட்மேன் வந்தார். அண்ணே ஒரு வெள்ளைக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசையை போடுங்கன்னாங்க, அதையும் பார்த்தாரு. அண்ணே வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவு கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றுங்கன்னாங்க, அதையும் பார்த்தாரு. ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சுடுவாங்களாண்ணா அப்படின்னு நினச்சேன். மாமா இன்னும் 2 வருஷம் லேட் ஆகும் போல படம் எடுக்கிறது. அப்புறம் எங்கள் மாமா வந்து 2 மணி நேரம் பேசுவார். மீட்டிங்லாம் பேசினான்னு 2 மணி நேரம் பேசுவார். என்னைய விவேக், ஸ்னேகனை, லிங்கம் சாமி சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பர் திருவிழா, பாரதி திருவிழா, வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நொறுக்குவார். ராஜபாளையம் சேத்தூர் விருதுநகரிலே கல்லை கெட்டுப்பார். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்துட்டு போவார். டங்கடா டக்கடா டங்கடா டக்கடா டங்கடா டக்கடா. மாமா வேர்க்குது மாமா, இருந்தாலும் பரவாயில்ல வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தையர்களை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவார். ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து இன்னும் ரெண்டு தடவை வாய்தாக்கு வரலன்னு வச்சுக்க, உன்னை எத்திக்கு உள்ளே வைப்பேன், உன்னை எத்திக்கு உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை போட்டி சிரித்து, மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்பிடுறேன், பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன், இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி போயிடுறேன். இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனன் பேர் 10 அர்ஜுனன் பேர் 10ங்கிற மாதிரி. மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள், எல்லாமே கஷ்டமான விஷயம், எதுவுமே ஈஸி இல்லையா உங்களுக்கு தெரியாதா? வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் அனுப்பிச்சிங்க, கொஞ்சம் ஏரியா 4 நாள் ஏரியா 2 ஊசியை போடியா, பேசாமல் ஏரியா, கை கால் கட்டுப்படியா,
ஒரு நாள் கஞ்சி குடியா, ஒரு நாள் பார்லி அரிசி குடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌகரியப்படுத்தினீங்க. அதே மாதிரி தான் மாமா அது. நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது, இளமையில் வறுமை கொடுதின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் முதல் படத்திலே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும். இந்த உட்காந்துருக்கார கங்கைமரன் சார், அவங்க படாத கஷ்டமா. இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார், அவர் படாத கஷ்டமா. அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தாருன்னே தெரியல. அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்க. அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடு உங்களுக்கு தெரியுமா? அவர் படுத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு டிஜிபிட்ட என்னென்ன கேட்பான். நான் ஃபோன் பண்ணி கேட்டு, அர்ஜுனன் சார் மறுமையாக பேசுகிறேன் சிங்கப்பிள்ளின்னு, சொல்லுங்கள் என்ன செய்றீங்கண்ணே, அது கிடைக்குமாண்ணே. சாக்காயிட்டார். சிங்கப்பிள்ளையாக பேசுறது நானே தான். இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் வாய்ஸான்னு செக் பண்ணிக்கோங்கண்ணா. என்னை சென்னையில் வேலை பார்க்க விடுங்க, காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேன்னாரு. அவரை விடவே இல்லையா? என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கையில் அந்த ₹1 தூக்கி இவர் ₹1 கொடுத்தாராம், அவர் ₹1 வச்சுக்கிட்டாராம். அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க, இன்கம் டேக்ஸ் ரேட்டெல்லாம் வந்தால் என்ன ஆயிருக்கும்? நானும் எத்தனையோ பேரோட நடந்து போகிறேன், என்கிட்ட தான் ₹10 வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஒருத்தன் கூட காசு கொடுக்கல. தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும். அடுத்து எங்கள் அன்னை சீமான் என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடும். நீங்கள் ஒன்றுமே வேணாம். எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க, சாப்பாடு போடுவார், அது போடுவார், இதை போடுவார். சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெலாம் கிடையாது. ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அண்ணன் சீமான் என்னை வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் சாப்பிடுவோம்டா, நான் சாப்பிடுவேன். சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடு, நான் சாப்பிட்டு வந்தேன், வா காலையில் OMC வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். மதியானம் போய் சாமி வாங்கிட்டு வரேன். எனக்கு நான் போய் கடைக்கு போய் 1 கிலோ அரிசி, 2 ₹10 பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னை சமைக்கலாம்னே. என்னடா தம்பி நீ இப்படி லூஸ் பேலாக இருக்க, இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்குங்களா, வரகரிசி மாதிரி இருக்குங்களா, அது 2 கிலோ வாங்குடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா. பச்சை மிளகா வாங்குடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தான் பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் போல பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா, அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா, அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா. இதை 60 முட்டை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றாங்கன்னு இது, எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னு இது. தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், என்ன அவனுக்கு தட்டை கழுவி சொன்னேன், விரு அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைறான்டா, தட்டு தான்டா நம்ம கழுவும்டா, அதையும் OMC போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோம்டா விட்றா. போனேன்னா நாமத்துக்குமாரிலேருந்து அத்தனை பாடலாசிரியர் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க. வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னான். நான் சொல்லிடலாமா? செல்லியன் சார் சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே.